ஸோ இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது தான் உலகத்தோடைய சீப்பஸ்ட் சோலார் பேனல். என்ன ஒரு எல்இடி பல்பு காட்டி சோலார் பேனல் சொல்றேன் நீங்க கேக்குறீங்களா? ஆக்சுவலா ஒரு எல்இடி பல்புக்கும் சோலார் பேனலுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸே கிடையாதுங்க. இது ரெண்டுத்துமே எலக்ட்ரிக்கலி நம்ம வந்து ஒரு செமி கண்டக்டர் டயோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த டயோடுக்கு நீங்க கரண்ட் கொடுத்தீங்கன்னா அது லைட்டா மாத்தும். ஓகேங்களா? அதுவே நீங்க அந்த டயோடு மேல லைட்டை ஷைன் பண்ணீங்கன்னா அது கரண்ட் கொடுக்கும். சோ லைட்டை ஷைன் பண்ணி கரண்ட் எடுக்கிறது நம்ம வந்து சோலார் பேனல் சொல்றோம். அது மாதிரி கரண்ட்டை கொடுத்து லைட் ப்ரொடியூஸ் பண்ண நம்ம எல்இடின்னு சொல்றோம். பட் ரெண்டுமே கிட்டத்தட்ட உல்டாவான ப்ராசஸ் தான் பண்ணுது. ஆனா ரெண்டுமே பேஸ் டெக்னாலஜி இந்த டயோட் தான். சோ அப்படி பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி நீங்க ஒரு எல்இடி பல்பை லைட்ல காட்டினீங்கன்னா அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகணும். ஆகுதான் வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ நான் எல்இடியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல மல்டிமீட்டர் கூட கனெக்ட் பண்ணிருக்கேன். அந்த இந்த எல்இடி நான் நெருப்பு கீழே எடுத்துட்டு போகும்போது இந்த மல்டிமீட்டர் டயல் மூவ் ஆகுதுன்னு போவீங்க. ஓகே, சோ உங்களுக்கு தெரியும் அந்த டயல் மூவ் ஆகுது, நல்லா கவனிக்கலாம். சோ எல்இடியோட லீடை நான் டச் பண்ணும்போது டயல் நல்லா மூவ் ஆகுறது நீங்க கவனிக்கலாம். என்னதான் எல்இடில இருந்து பவர் எடுக்க முடியும்னாலும் ஆக்சுவலா சோலார் பேனலோட டயோடு இதை விட அதிகமான எலக்ட்ரிசிட்டி நமக்கு தரும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோட மெயின் கான்செப்ட் என்னன்னா இந்த எல்இடி அண்ட் சோலார் பேனல் ரெண்டுத்துக்குமே பேஸ் டெக்னாலஜி ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது தான். சோ இதுக்குள்ள நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.